ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அக்கா சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் அப்புறம் கை தூக்க மாட்டேங்க? கையில ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் முடித்து தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் என்ன பிரச்சனை கையில வேற வெட்டும்போது கையை வெட்டிக்கிட்டீங்களா? கணவன் என்ன கணவரை நினைச்சிட்டே வெட்டினீங்களா? வேற சரி கவனிங்க. சரி, கத்த நல்லவர். வேலை செய்யும் போது கவனமா செய்யுங்க. மண்வெட்டி நேரத்து நாங்க பாருங்க கடப்பாறை, அதை என்னாலே தூக்க முடியல. அதை தூக்கி ஒரு குத்து அப்படி குத்தி வச்சவங்க, நானும் பக்கத்துல தான் நிக்கிறேன். குத்தும் போது ஐயோ இவங்க ஸ்ட்ராங்கா குத்துலன்னு நினைச்சிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்புறேன், கடப்பாறை கீழே விழுந்துட்டு வேற கையில விழுந்து. நல்ல வேலை, ஆண்டோடைய கிருபை. மண்டல விழுந்து இன்னைக்கு அவுட். அவ்வளவுதான். இன்னைக்கு ஆராதனை நடத்திருக்காது. அது தூக்கி அடிக்க வேண்டாம். அந்த கடப்பாறையை போட்டாலே போதும். அவ்வளவு வெயிட்டு. அது இத்தினோண்டு மண்டை என்ன ஆகும்? பானிபூரி சைஸுக்கு இருக்கு மண்டை. விழுந்தா என்ன ஆகும்? நசுக்கி போயிருக்கும். நல்ல வேலை ஆண்டவர் தலைக்கு வந்ததை கையோட போட்டு சொல்லி சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் ஆண்டவர் நம்ம இப்படி பாதுகாக்கிறார். நம்ம வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமா வேலை பார்க்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுப்புல வேலை பார்த்தாலும் சரிதான், அருவாள்ல நீங்க விரை வெட்டினாலும் சரிதான், மண்வெட்டி வேலை நீங்க பார்த்தாலும் சரிதான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு முருங்கை மரத்துல ஏறி ஒரு முருங்கைக்காய் பறிச்சாலும் நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா நீங்க என்ன செய்ய வேண்டும்? பறிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சரீரத்துல நல்ல சுகத்தோடு பலத்தோடு நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா கைது ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இன்றும் உள்ளது. போன திருச்சிக்கு யாரெல்லாம் வந்தீங்க? பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். திருச்சிக்கு நம்ம போயிட்டு வந்தோம். உண்மையாகவே இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. பரவாயில்ல, வராதவங்க அடுத்த தடவை வாங்க. சரியா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் சார்பாக அங்க நம்ம போயிட்டு வந்திருக்கு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல போயிட்டு நல்ல போன தடவை மாதிரி இல்லாம நல்ல சாப்பாடு நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. நல்ல எல்லாரும் என்ன செஞ்சீங்க? நல்லா சாப்பிட்டீங்க. சாப்பிட்டது மட்டும் இல்ல, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க. ஆனா அது என்ன செஞ்சது? இந்த மன்னாவை போல அது நல்லா இருந்ததா? ஏதோ நீங்க பண்ணு. சரி, பரவாயில்ல. நல்லா இருந்தது. ஸ்தோத்திரம். நாங்க சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் நாங்க எடுத்துட்டு வரல. ஒரு சிலர் நீங்க எடுத்துட்டு வந்து வைத்திருந்து மறுநாளும் சாப்பிட்டுருக்கீங்க. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த விஎம்எம் ஊழியங்களுக்காக நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக தலையை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. அது எங்களை சரிபடுத்துகிறதா இருப்பதற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே கிருபையினால நிரப்புங்க. கர்த்தாவே இரக்கத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்தும் புலம்பல் புத்தகத்திலிருந்து நம்ம அந்த ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம். ஏன்னா இந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு வசனங்களை நம்ம கேட்பது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம வருத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அவர் எதற்காக நம்மை கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் உணர்வடைந்து அவர் அன்றைக்கு நாம் திரும்ப வேண்டும். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ அப்படின்னா, தகப்பன் கண்டித்து திருத்தாத பிள்ளைகள் உண்டோ என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய தேசத்துல நீங்க பாருங்களேன், தகப்பனாலும் தாயாலும் கண்டிக்கப்பட்டு அவர்களை கவனித்து சிற்றிக்கப்பட்டு வளர்க்கிற பிள்ளைகள் தேசத்துல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆனால் சிறு பிள்ளைகள், நிறைய குடும்பங்கள் என்ன செய்றாங்கன்னா, 4 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரே ஒரு பையன் இருப்பான். அவனை பாத்தீங்கன்னா அவனுடைய இஷ்டத்துக்கு அவங்க விடுவாங்க. அவனுடைய இஷ்டத்துக்கு ஆடைகள் அணிவது,
அவனுடைய இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடுறது, அவனுடைய இஷ்டத்துக்கு முடி வெட்டுறது, அவனுடைய இஷ்டம் தான் எல்லாமே. அவன் எங்க போய் எங்க வந்தாலும் அவங்க கண்டுகிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட பிள்ளைகளினாலதான் இன்றைக்கு தேசம் ஆபத்துக்குள்ளாக மாறி போய் விடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரால கண்டிக்கப்படுகிற ஒரு மனிதன், ஆண்டவரால கண்டிக்கப்படுகிற ஒரு குடும்பம் தேசத்துல ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் கண்டிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் தேவன் அண்டைக்கு திரும்பி வருகிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. தேவன் அண்டைக்கு திரும்பி வரும் பொழுது அவர்கள் தேவனோடு கூட இணைந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு கூட தேவன் வழி நடத்துகிற ஒரு குடும்பம், தேவன் வழி நடத்துகிற ஒரு பிள்ளைகள் நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீங்க பாருங்க அப்படின்னா, ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள், பிள்ளைகள் எதை விரும்புகிறார்கள்? இந்த பையன் போய் நீங்க கேட்டீங்கன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பான்? முட்டாய் கேட்பான். என்ன கேட்பான்? முட்டாய், இனிப்பு. எனக்கு உனக்கு என்ன பிடிக்குன்னா இனிப்பு. நீங்க லட்டு கொடுங்க சாப்பிடுவான், ஜாங்கிரி கொடுங்க சாப்பிடுவான், சாக்லேட் கொடுங்க சாப்பிடுவான், 5 ஸ்டார் கொடுங்க சாப்பிடுவான், எல்லா இனிப்பையும் கொடுங்க சாப்பிடுவான். நைட்ல ஒரு தூங்க விட மாட்டான். ஏன்னா உள்ள இனிப்பு போய் கீரி பூச்சி நின்று போது கத்துவான், அலறுவான். நம்ம என்னடா பார்ப்போம். அந்த மாதிரி அவன் ஒரு சேட்டை பண்ண அவனுடைய உடல்நலத்தை கெடுத்து விடும். யாருக்காவது போய் நீங்க ஒரு வேப்பங்குழுத அரைச்சி இவருக்கு ஒரு கஷாயம் கொடுங்க பாருங்க, ஓடியே போயிடுவோம் வீட்டு விட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அது கசப்பு யாருக்கு தான் பிடிக்கும்? பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு கண்டிப்பு என்பது ஜனங்களுக்கு கசப்பா இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் எப்படினாலும் இருப்போம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன நினைக்கிறாங்க? நாங்க எப்படி என்றால் இருப்போம், ஆனால் தேவன் எங்களை ஆசீர்வதித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சரீரத்துல ஒரு புண் இருக்கிறது. என்ன இருக்கா? ஒரு புண்ணு இருக்குது. நீ நினைக்கிற அந்த புண்ணு மேலோட்டமாய் உனக்கு இருக்க வேண்டும், எதுவுமே பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அது உள்ள சீல் வைத்து இருக்கிறது. அதை என்ன பண்ணணும்னா அதை கிழித்து அதை பிதுக்கி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை என்ன பண்ணணும்? கிழித்து அதை பிதுக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தாய் மாறிவிடுகிறது. தம்பி, அந்த முருங்காமல வாங்கு. பாத்தியா, 10 ரூபா கொடுத்து வாங்கணும்னா நம்ம அதை கீழே போட மாட்டோம். ஓசியில கிடைச்சோன்னா அது பானை பண்ற வேலைய. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, நம்ம ஃப்ரீயா கொடுத்தது எதுவுமே வேல்யூவா இருக்காது. கிரைண்டர், கவர்மெண்ட்ல கிரைண்டர் ஃப்ரீயா கொடுத்தாங்க. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? கை தூக்க பார்க்கலாம். எல்லாரும் கொடுத்தாங்கல்ல. பாதி பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா வெங்காயம் வாங்கி தின்னு விட்டோம். ஏன்னா அப்படின்னா அது ஓசியில வந்தது. 6000 ரூபாய் 7000 ரூபாய் கொடுத்து நம்ம கிரைண்டர் வாங்கணும்னா என்ன செய்வோம்? கடையா தூக்கிட்டு போய் ஐயா இதை ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு பணம் 7000. இப்போ கவர்மெண்ட்ல ஓசி கொடுத்த டிவி எங்க கிடக்குது? குப்பையில கிடக்குது. மிக்சி எங்க கிடக்குது? எங்க கிடக்குன்னே தெரியல. கிரைண்டர் எங்க கிடக்கு? எங்கேயோ கிடக்குங்க. ஆனா நம்ம வாங்கின லட்சுமி கிரைண்டர் எங்க இருக்கு? அது பழசாலும் சரி, இத்து போனாலும் சரி, அது உடைச்சு போட்டாலும் சரி, அதை பத்திரமா தூக்கி வச்சிருக்கோம். ஏன்னா அது நம்ம காசு கொடுத்து வாங்கியது. ஹல்லேலூயா. ரேஷன்ல அரிசி கொடுக்குறாங்க. ஒரு படி கீழே கொட்டிட்டு என்ன சொல்லுவீங்க? ரேஷன் அரிசி தானே போனா போட்டுமோ. இப்ப கடையில நந்தி கோல்டு வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? உடனே ஓடி ஓடி போய் பிறக்கி ஐயோ, ஏன்னா அது 60 ரூபா கிலோ. இது சும்மா வர்றது. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, ஒரு கடை, ஒரு வீட்டுல போய் ஒரு முருங்கை 10 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அதை பொத்தி பொத்தி வச்சிருப்போம். இப்போ ஓசி கொடுத்தோன்னா முருங்கை வச்சு வால் சண்டை நடக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இலவசங்கள் எப்பொழுதுமே ஆபத்தானது. இலவசங்கள் எப்பொழுதுமே அது மக்கள் மத்தியில ஒரு இது கிடையாது. ஹல்லேலூயா. இலவசமா கொடுத்த பைபிளை பாருங்க எப்படி வச்சிருவோம். இலவசமா கொடுத்த பைபிள் எப்படி வச்சிருக்கிறோம்? சும்மா அதை எப்படியாவது வைப்போம். ஆனா ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுத்து நீங்க வாங்குங்க. அப்ப அதை என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. கவர்மெண்ட்ல கொடுத்த வேட்டி சேலை எங்க கிடக்கு? பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கிட்டோம். ஆனா காசு கொடுத்து வாங்கினா கல்யாண பட்டு சேலை எங்க இருக்கு? இன்னும் 20 வருஷம் ஆனாலும் பீரக்குள்ள வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும். ஆண்டவர் சொல்றாரு,
உனக்கு இருக்கிற வியாதி உன்னை அழித்து விடும். அல்லேலூயா. அதை நீ ஆபரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணலன்னா அது உன்னை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். அதனாலதான் பிள்ளைகளை கண்டிக்கணும். பிள்ளைகளை என்ன செய்யணும்? கண்டிக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நம்ம பிள்ளைகளை எப்படினாலும் இருக்கணும்னு சொல்லி நம்ம விட முடியாது. நம்மளா யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப தேவன் நமக்கு தகப்பனா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கண்டிப்பார், நம்மை திருத்துவார், ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்வார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்முடைய நன்மைக்கு. ஏன்னா நம்ம போற வழி சரியில்லை. சொல்லுங்க பக்கத்துல உள்ளவங்கிட்ட, சரியான வழியில போறீங்களா? சரியான வழியில போங்கன்னு சொல்லாதீங்க. சரியான வழியில போறீங்களான்னு கேளுங்க. சொல்லுங்க, சரியான வழியில போங்கன்னா அவங்க தவறான வழியில இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல, நீங்க கேட்கணும் என்னன்னா, சரியான வழியில நீங்க போறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு நம்ம மறைஞ்சிடலாங்க. நம்ம செய்யற எல்லாவற்றையும் மனிதனுக்கு நம்ம மறைத்து விடலாம். நம்முடைய கணவருக்கு மறைத்து விடலாம், நம்முடைய அக்கம் பக்கம் வீட்டுக்கு மறைத்து விடலாம், நம்ம ஊருக்கு கூட மறைத்து விடலாம். ஆனால் நம்முடைய தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்னாடி எல்லாமே நிர்வாணமா இருக்கிறது. அல்லேலூயா. அங்க ஆண்டவரிடத்துல ஒளிவு மறைவே கிடையாது. ஏனென்றால் பூமியெங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. பெரியவரையும் சிறியவரையும் அவர் பார்க்கிறார். நம்ம செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய கண்களுக்கு தப்பவே முடியவே முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க 15வது அதிகாரம், எரேமியா 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? என் முன்னாடி என்னுடைய முகத்துல இருந்து அவங்க என்ன செய்ய? துரத்தி விடுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தாரு. சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல, எழுதிய ஆண்டவர் கொடுத்திருந்தார். நீங்க போற தேசத்துல எப்படி இருக்கணும், நீங்க எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன செய்யல அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைய அவங்க கேட்கல. 13வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எரேமியாட்ட ஆண்டவர் விஷயம் சொல்றாரு. என்னன்னா, கர்த்தரை நோக்கி, நீ உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரில் பட ஒட்டாதே என்றார். சணல் கச்சை, அந்த அரை கச்சை, அந்த சணல் கச்சைன்னு சொல்லும் பொழுது இடுப்புல கட்டக்கூடியதான ஒரு துணி, அந்த அவங்க ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேல கட்டக்கூடியதான ஒரு துணி. அந்த துணியை நீ வாங்கி அதை தண்ணீர் அறையில நீ கட்டிக்கோ, அதுல தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு சணல் கச்சையை வாங்கி அவர் அறையிலே கட்டி கொண்டோன்னா, 2வது விஷயம் ஆண்டவருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்கு உண்டாகி சொல்ல, நீ வாங்கினதும் நீ உன்னுடைய அறையில நீ கட்டி வைக்கிறதுமான கச்சை எடுத்துக்கொண்டு ஐப்புராத்து நதி மட்டும் போய் அங்கே ஒரு கண்மலையின் வெடிப்புல நீ ஒழிச்சு வைங்கிறாரு. ஒரு கண்ணு பாறை இடுக்கை கொண்டு நீ வையுங்கிறாரு. இவங்க கொண்டு போய் அந்த 13வது அதிகாரம் கொண்டு போய் அதே போல எரேமியா அங்கே செய்கிறார். அநேக நாள் சென்ற பின்பு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பாறை வெடிப்புல ஒழித்து வைத்த அந்த துணியை போய் எடுத்துவான்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன பண்ணான்னா, நேரா போய் அவங்க அந்த 7வது வசனத்துல ஐப்புராத்து நதிக்கு போய் அந்த கச்சையை ஒழித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன், ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. ஹல்லேலூயா. உடனே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நான் யூதாவுடைய பெருமையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையை கெட்டு போக பண்ணுவேன். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கட்சியை போலாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
11வது வசனம், கட்சியானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன், ஆனாலும் அவர்கள் செவிகொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 27வது வசனம் நீங்க பாருங்க, உன் விபச்சாரங்களையும் உன் கணக்குதல்களையும் வெளியிலே மேடுகள் மேல் நீ பண்ணின வேசித்தனத்தின் முறைகேடுகளாகிய உன் அருவருப்புகளை நான் கண்டேன். எருசலேமே உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை இங்க வரும்பொழுது அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த அப்படி அந்த டிரெஸ் ஒண்ணுக்கு இல்லாம போச்சோ அதே போல இந்த ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போவார்கள். எப்போ உதவாம போவாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது. ஆமீன் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் நிச்சயமா கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நாம் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணை எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கீங்களா? பரவாயில்ல, இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த ஜனங்கள் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் ஆண்டவரை விட்டு அவர்கள் தூரமாய் போய்விடுவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். என்ன பண்ணாங்களா? அவங்க பின்வாங்கி போனார்கள். ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். தேவன் இல்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு சென்று விட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அங்கே வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பலமுறை எச்சரிக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அனைவரும் என்ன விரும்புறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் செய்கிற தவறுகளை ஆண்டவர் கூட எங்களை கண்டிக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை கடினமா எங்களுக்கு பிரசங்கிக்கப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு எப்படின்னா இனிப்பை போல வர வேண்டும். நீங்க தினமும் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க? தினமும் காலையில காக்கியில அல்வா, மத்தியானம் 10 லட்டு, நைட்டு இந்த மாதிரி ஸ்வீட் கேசரி அல்வா சாப்பிட்டு என்ன ஆகும்? சீக்கிரம் நம்ம சோழி முடிஞ்சிருவோம். ஹல்லேலூயா. நம்முடைய அதே போலதான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஜனங்கள் என்ன விரும்புறாங்க? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவார். நீ என்ன ஒரு அநியாயம் செய்தாலும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் அப்படி என்று சொல்லுகிற வார்த்தைகளை ஜனங்கள் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்கிற கண்ணாடி முன்னாடி நின்று நம்மை நாமே நிதானித்து அறிவதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. கண்ணாடி முன்னாடி நம்ம ஏன் போய் நிற்கிறோம் சொல்லுங்க? கண்ணாடி இப்ப எத்தனை பேர் பாக்குறீங்க? கண்ணாடி பாக்குறவங்க கை தூக்குங்க. பரவாயில்ல ரேஷ்மி, கண்ணாடியே பார்க்க மாட்டா போலுங்க. கண்ணாடியா? கண்ணாடியே வெக்கப்படுற அளவுக்கு கண்ணாடி பாக்குறது. கவனிங்க, கண்ணாடியை ஏன் பாக்குறீங்க சொல்லுங்க? கண்ணாடி ஏன் பாக்குறீங்க? நம்ம மோரக்கட்டை எப்படி இருக்குன்னு பாக்குறோம். காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே அப்படியே போய் பாக்குறோம்.
அதுக்கப்புறம் என்னது, குளிச்சு முடிச்சோன்னா கண்ணாடி பாக்குறோம், மேக்கப் பண்றோம், பவுடர் போடுறோம். ஏன்னா அது நம்ம முகத்துல ஒருவேளை ஒரு மாதிரி இருந்ததுன்னா அது சரி பண்றதுக்காக கண்ணாடி பாக்குறோம். இப்ப வேத வசனம் என்கிற கண்ணாடி முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை, உங்களுடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டியதை அந்த வசனம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் காண்பித்து கொடுக்கும் பொழுது நீங்க அந்த வசனம், ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நம்ம அதை சரி பண்றோம். எப்படி தலைமுடி கலைஞ்சிருக்குன்னா என்ன பண்றோம், சீப்பு வச்சு சீவி சரி செய்யறோம். முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போடுறோம், பவுண்டேஷன் போடுறோம். அப்படிதானே? பவுண்டேஷன், அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் கண்மையை என்னெல்லாமோ போட்டு அந்த முகத்தை அழகாக்குறீங்க. ஹல்லேலூயா. அது சரியா வரலாம், கண்ணால பார்த்து சரி பண்றோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் நின்று அனுதினமும் நம்மை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அனுதினமும் அந்த வசனத்துல நம்மை காண வேண்டும். அந்த வசனம் தான் நம்ம காண்பித்து கொடுக்கும் நம்ம யாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை நாங்க கூட சில நேரத்துல ஏதாவது கோபத்துல அப்படியே பேசிடுவோம். ஆனா நைட்ல போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு நீ பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி, அப்பதான் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய அந்த உணர்ச்சிகளை தாண்டி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறோம், சத்துருக்களை மன்னிக்க முடியாத, நேசிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உணர்த்துகிறார். சில நேரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு அமைதியா இருக்குன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, சில நேரத்துல பேசும்பாரு. நம்ம அமைதியா இருக்கிற இடத்துல பேசிடுறோம், பேசக்கூடிய இடத்துல என்ன செய்யறோம், அமைதியா இருந்துடுறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எதன் மூலமா நம்மளை சிட்சிப்பார், ஆண்டவர் எதன் மூலமா நம்மை திருத்துவார் என்று சொன்னால் இந்த வசனத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் பாருங்க பின்வாங்கி போகிறார்கள். ஏன் அப்படின்னா, நீ சிகரெட்டு குடிக்காத அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. யாரையாவது போய் நீ சாராயம் குடிக்காதுன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அம்மா நீ இந்த மாதிரி இருக்காதுன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னைத்தானே நீதிமான்களாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள். நாங்க கேளுங்க, நாங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னாடி நின்னீங்கன்னா நீங்க எது சரி எது சரின்னு வசனம் உங்களுக்கு காண்பிக்கும். அந்த வசனம் தான், ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை திருத்தும், ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை சரி பண்ணும், ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த வாக்குத்தத்தத்தை தானே நம்ம சொல்றோம், ஆண்டவர் என்னை வற்றாத நீரூற்றி போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஒன்னு ஆசீர்வதிப்பார் சொன்னோன்னு நம்ம என்ன சொல்றோம், ஆமென் ஆமென். எப்படி போடுறோம் சொல்லுங்க சத்தமா. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமென் ஆமென். ஆனா நீ பண்ண தப்பு அப்படின்னு சொன்னா நான் இது பண்ண அது மட்டும் நம்ம ஒத்துக்கிட மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மக்கள் அதான் விரும்புறாங்க. பிள்ளைகளுக்கு வேப்ப குழந்தை கொடுத்தா, அரைச்சு கொடுத்தா அப்படின்னா அந்த பிள்ளைகளை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய காது குளிர மகளே நீ கலங்காதே மகளே அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் விரும்புறாங்க. இந்த அம்மா அழும், ஏமா அழுத, என் புருஷன் அடிச்சிட்டாருங்க, உன் புருஷன் அடிச்சிட்டாரா, இப்ப என்ன பண்ண, என் புருஷனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கணுங்க. சரிம்மா உன் புருஷன் ஏன் அடிச்சாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. உன் புருஷன் ஏன் அடிச்சாரு, உனக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதை சொல்ல மாட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா புருஷனுக்கு தெரியாம சொந்தக்காரங்களுக்கு பணத்தை கொடுத்துருப்பாங்க, புருஷனுக்கு தெரியாம நகை கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா புருஷனுக்கு தெரியாம குளிர் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்க புருஷன் போட்டு அடிப்பாரு. உடனே இங்க நம்ம ஆள்றோம். ஆனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது நமக்கு, அதை நம்ம கணவன் மனைவி எப்படி இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில தான் இருக்குது. அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே வராது. பிரச்சனையே வந்தாலும் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் தான் இவங்களுக்கு எல்லாமே. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா நமக்கு தேவன் தான் எல்லாம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இல்லாத வாழ்க்கை நம்ம யோசித்து பாருங்க. தேவன் இல்லாத வாழ்க்கை நம்மளால வாழவே முடியாது.
நம்ம ஒரு நிறைய நேரத்துல சறுக்கிறோம். அந்த நேரத்துல மனுஷன் தாங்கல, கர்த்தர் நம்மை தாங்குகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் நம்ம பலவீனமாகிறோம், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அநேக நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம், ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை பட்டியலிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்தும் கூட இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு உலகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு, இந்த விக்கிரகம் மேல ஒரு ஈர்ப்பு. அவர்கள் அதான் சொல்ல, நம்ம என்னைக்குமே உலகத்தை பார்க்க கூடாது, உலகத்தை நினைச்சு கூடாது, பார்க்கவே கூடாது. இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறோம்னா போய் பார்க்கணும், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஆடைகள் நம்ம அணியணும். உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அவன் 4 நாள் அப்படி கிழிச்சு தொங்க போட்டு அலைவான். அதே போல நம்ம போடலாமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருவருப்பான காரியங்களை நம்ம வாழ்க்கையை செய்யக்கூடாது. உலகம் அருவருப்பான காரியங்களை, அது எல்லாம் உலகம் அருவருப்புகளை ரசிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்தரகமாய் இருந்த காரியங்கள் இன்னைக்கு டிவியில வெளியரங்கமாய் போடுகிறார்கள், விளம்பரங்கிற பேர்ல. ஒரு காலத்தில் அது மறைவாய் இருந்தது, இன்றைக்கு அதை வெளிப்படையாக ஒளிபரப்புகிறார்கள். அதை ஜனங்கள் அதை பார்க்க வேண்டும், வாங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு கோட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு பாரத்தை தாண்டி நம்ம நினைச்சக்கூடாது, போகவே கூடாது. ஒழுங்கீனமானவை நாம் செய்யக்கூடாது. ஒழுங்கீனமான உலகத்தினுடைய காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவனை விட்டு நாம் பின்வாங்குறவர்களா காணப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கு பைபிள்ல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், குடும்பம் என்பது என்ன, எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் இதில் வைத்திருக்கிறார். இதை மீறி நாம் போகும் பொழுதுதான் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். நம்ம செய்கிற எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பலம் தருகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்க அந்த நாட்களில் இருந்ததான தீர்க்கதரிசிகள், எரேமியா 14வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க அப்பொழுது கர்த்தர் என்னை 14வது வசனம் 14 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகள் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் அவர்களை அனுப்பவில்லை, அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தை தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாது இருந்தவை நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்துல பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். ஜனங்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறதை ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஜனங்களுக்கு ஆதரவாய், ஜனங்கள் செய்கிற பாவங்களை சுட்டி காட்டாமல், ஜனங்கள் செய்கிறதான தேவனுக்கு விரோதமான காரியத்தை சொல்லாமல் அவர்கள் அதை மேற்பூச்சாய் பூச்சுகிறார்கள். அல்லேலூயா. உள்ள புண்ணு அரிச்சுக்கிட்டே போகுது, ஆனால் அவர்கள் மேல மருந்து போடுறாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ மேல மருந்து போட்டு பிரயோஜனம் இல்ல, அதை கிழித்து அதை சீல் பிதுக்கி அதை சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நீ என்ன செய்யற, மேலாப்புல பூசுற. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் யாரு? பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் என்கிற அந்த பயங்கரமான தேவனை நீங்களும் நானும் தகப்பனாக கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார், நம்மை கடிந்து கொள்வார். நம்முடைய வழிகள் சரியில்லை என்று சொன்னால் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். அதன் பின்பு அவருடைய நியாய தீர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு விடும். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது, ஆண்டவரோடு இணைந்து நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாக இருந்தான்.
அவன் காணப்படாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவனோடு கூட அவன் வாழ்ந்தான். நீங்களும் நானும் தேவனோடு கூட வாழ வேண்டும். தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல காலை எழுந்தோம்னா, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னை நடத்தும், இன்றைக்கு என்னை போஷியும், இன்றைக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பணமோ, நம்முடைய புகழோ, நம்முடைய காரியங்கள் எதுவுமே நம்ம நடத்தாது. நம்முடைய தேவன் நம்ம நடத்த வேண்டும். எல்லா தேவைக்கு ஆமென் சொல்லுவோம். தேவன் நம்மை நடத்தும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் எப்பொழுது நடத்துவார் என்று சொன்னால், நாம் அவரோடு இணைந்து நடக்கும் பொழுது, நாம் அவருக்குள் இருக்கும் பொழுது, நாம் அவரோடு சேர்ந்து ஜீவியம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் செய்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை விட்டு கலந்து போய்விடுவார். நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுவோம். உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு விடும். உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை ஈர்த்து கொண்டு போய்விடும். உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால் எல்லாவற்றையும் நாம் இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவோம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தான் நமக்கு ஆசீர்வாதம். இல்ல, தேவன் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். தேவன் இல்லாத வாழ்க்கை எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? பிரசங்கி புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் இருந்த சாலமோன் புலம்பி தள்ளுகிறான். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் இல்லை. தேவன் இல்லாத வாழ்க்கை மாயை, சூனியம், ஒண்ணுமே இல்லை. ஆனால் தேவன் இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவன் கண்டிக்கிற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் யாரெல்லாம் கடிந்து கொள்கிறார், யாரெல்லாம் திருத்துகிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாம் பெற்ற பிள்ளைய நிச்சயமா தகப்பன் திருத்துவார். ஹல்லேலூயா. ஊராவிட்டு பிள்ளையை நம்ம திருத்த முடியுமா? இன்னொரு பெற்றோருடைய பிள்ளைகளை போய் நம்ம போய் பெற்ற பிள்ளைகளை போல நடத்தினா அவங்க கேட்பாங்க, இது என்ன உன் பிள்ளையா? என் பிள்ளைய நீ எப்படி அடிச்சேன்னு கேட்பாங்க. ஏனென்றால் அது நம்முடைய பிள்ளை அல்ல. இது நம்ம பிள்ளைய போட்டு அடிங்க, யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பிள்ளைய அவன் போட்டு அடிக்கிறான்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. யாராவது வந்து கேட்ட கூட நம்ம சொல்லுவோம், என் பிள்ளைய நான் அடிக்கிறேன், உனக்கு என்னன்னு கேட்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் தேவன் நம்மை சரி பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பிள்ளை நெஞ்சில மதியம் ஒட்டி இருக்கும். சொல்லுங்க, பிள்ளை நெஞ்சில என்ன ஒட்டி இருக்குமா? அதை அகற்றுவது எப்படி? தண்டனையின் பிரம்பு. ஹல்லேலூயா. பிள்ளையின் நெஞ்சில் இருக்கிற மதியம் போகணும்னு சொன்னா தண்டனையின் பிரம்புதான் என்ன பண்ணுமா? சரி பண்ணுமா? பட்டார் பட்டார் நாள் அட்டி கொடுத்தாதான் அந்த மதியினம் அவனை விட்டு போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார், தண்டிப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார் அப்படின்னா பெரம்பை வைத்து அடிப்பார். ஆமென். வாத்தியார் பெரம்பை வச்சு அடிக்கிறாருன்னா என்ன செய்வாரு? இன்னைக்கு இவன் அடிக்கிறது எலும்போட என்ன அடிப்பாரு? அவன் அடிச்சா நாளைக்கு ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வருவான்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை தான் அவர் அடிக்கிறாரு. இவனை இப்படி அடிச்சா நாளைக்கு ஒழுங்கா டிரெஸ் இன் பண்ணிட்டு வருவான்னு தான் அடிக்கிறாரு. எந்த வாத்தியாரும் பெரிய உருட்டுக்கட்டையை வச்சு ஒரே அடி அடிச்சு கொள்றது இல்லை. அதே போல தகப்பன் ஏன் அடிக்கிறாரு அப்படின்னா அவன் சரியாக வேண்டும் என்று ஆண்டவர் அந்த தகப்பன் செய்யறாரு. அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன். நாம் அவரோடு இருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் உன்னை வேலி அடித்து பாதுகாத்து வைத்திருக்கிறேன், நான் அந்த வேலையை எடுத்துட்டேன், நான் உன்னை விட்டு கடந்து போய்விட்டால் நீ நற்குல திராட்சை செடிதான். ஆனால் அந்த நற்குல திராட்சை செடி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கிணறு என்ன பண்ணணும்? முத்திரிக்கப்பட வேண்டும். கிணறு திறந்து கிடந்தா என்ன பண்ணும்? 4 காக்கா வந்து உட்காந்து எச்சம் போட்டு போயிடும். ஹல்லேலூயா. 4 எலி வந்து உள்ள விழுந்து செத்து கிடக்கும். சில சேட்டக்காரன் நாயை கொண்டாந்து தூக்கி போட்டுருவான். அந்த கிணறு நாரி போய்விடும். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த கிணறை பாதுகாக்கிறாங்க. ஏனென்றால் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். கல்லை பிடுங்கி, கல்லெல்லாம் சுத்தம் பண்ணி, கிளையை நறுக்கி, களை பிடுங்கி சுத்தம் பண்ணி நல்ல கனியை தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பும் பொழுது நாம் கசப்பான புளிப்பான கனிகளை கொடுத்தால் ஆண்டவர் சொல்ல, இந்த செடிக்கு நான் என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல அந்த வேலையை நான் எடுத்து போடுவேன். ஏன் எல்லாரும் இடம் வாங்கி வேலி போட்டிருக்காங்க? அந்த இடத்துக்கு வேலி தாங்க முக்கியம். ஹல்லேலூயா. வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம் முக்கியம். வீடு யாரும் திறந்து வைக்கிறது இல்லை.
ஆமீன், ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உனக்கு வேலையா இருக்கிற வரைக்கும் தான் நீ பாதுகாப்பா இருப்ப. நான் என்னுடைய வேலையால நான் விலகி போய்விட்டால் சிம்சோனை போல உன்னுடைய கண்கள் பிடுங்கப்படும். நீ வேடிக்கை பொருளாய் மாறிவிடுவாய். நீ மாவரைத்துக் கொண்டிருப்பாய். கடைசியா சிம்சோனை போல பரிதாபமான நிலைமைக்கு நாம் கடந்து சென்று விடுவோம். அதனால் ஆண்டவர் நம்ம இன்னைக்கு எச்சரிக்கிறார். ஆண்டவர் என்ன விரும்புற மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், நான் உன் கூட சேர்ந்து பிரயாணம் செய்ய விரும்புகிறேன். ஆனா நீ என்ன செய்யற, என்னை விட்டு நீ தனியா போற, பின்வாங்கி போற. நீ பின்வாங்கி போனாய், ஓனாய் கூட்டங்கள் அங்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓனாய் கூட்டங்கள் அங்க இருக்கிறது, ஆபத்து உனக்கு இருக்கிறது. பிசாசானவன் கெஞ்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகாமல் சுற்றித்தீர அந்த பிசாசுடைய கரங்களை நீ மாற்றிக்கொண்டு விடுவாய். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பாழாய் போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை எச்சரித்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அதை கேட்கவே இல்லை. வேசித்தனங்களோ, விபச்சாரங்களோ, அசுத்தங்களோ, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களையும் அவர்கள் செய்ததுனால அவர்கள் அடிமைத்தனத்திற்கும் கொலையும் செய்து அவருடைய ரத்தம் அந்த வீதியில சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வேலி பிடுங்கப்பட்ட ஒரு தோட்டத்தை போல மாறிவிடும். ஹல்லேலூயா. தோட்டத்தை கெடுக்கிற திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளும் குழி நரிகளும் அங்கே வந்து திராட்சை தோட்டத்தை முற்றிலுமாக கெடுத்து போட்டுவிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் நாம் எழுதி நிற்போம், எழுதி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எழுந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.